பேய்க்கு பேய் படம் காட்டி பயன்படுத்தினதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே அமெரிக்கன் பேய்க்கு ஈரான் பேய் படம் காட்டி அதையே பயப்பட வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருக்கு அப்படிங்கிறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு நல்லாவே தெரியும், கிட்டத்தட்ட 7-8 போர்க்கப்பல் இன்னைக்கு ஹார்முஸ் ஜலசந்திக்கு வரல. ஆனால் இந்தியன் பெருங்கடலில் நிற்கி எல்லாமே ஓமன் சைடாக உள்ள ஹார்பர் தொட்டுட்டு நிற்கி. ஹார்பர் வரல, ஹார்பர்லேருந்து கொஞ்சம் நகர்ந்து நிற்கி. அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டரில், இன்டர்நேஷ்னல் சி ரூட்டில் இந்த கப்பல் எல்லாமே நிற்கி. இது ஹார்மூஸ்குள்ளே வந்தான்னா அடிப்பான் அப்படின்ட்டாப்புல ஈரான். இது ஹார்மூஸ்குள்ளே ஜலசந்தியை சுற்றி இப்போ ஈரான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஈரானோட சப்மரீனும் ஈரானோட கப்பலும், அதாவது ஆளில்லா ட்ரோன் உள்ள கப்பலும் கொண்டு போய் நிறுத்திட்டாப்புல ஹார்மூஸ் ஜலசந்தி பக்கத்தில். இது இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அந்த சைடு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்போ அடிப்பாப்பில் இந்த அந்த அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய பில்டப்பில் போயிட்டுருக்கு. அமெரிக்காவோட மிக பிரம்மாண்டமான, உலகிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பல் தான் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குது. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் இது கிட்டத்தட்ட ஃப்ளைட்டும் ஹெலிகாப்டரும் சேர்த்து 90க்கு மேற்பட்ட ஃப்ளைட்டும் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும். அதுலேருந்து பறந்து போகவும் செய்யலாம், லேண்டாகவும் செய்யலாம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு மிகப்பெரிய பரப்பு அளவு கொண்ட ஒரு கப்பல் தான் ஆப்ரஹாம் லிங்கன். இந்த ஆப்ரஹாம் லிங்கனுக்கு கேட்ட இதில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 70 ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்டதாக சொல்கிறாப்புல. மணிக்கு 240 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய அதி ஸ்பீடான உள்ள கப்பலே, உலகிலே ஸ்பீடான கப்பல் அப்படிங்கிறாங்கன்னா இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் தான் அப்படின்னு இந்த இதை பற்றி சொல்கிறாங்க. அவ்வளோ பெருமையும் அவ்வளோ விசேஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 8000 இராணுவ வீரர்கள் இந்த கப்பலில் இருக்கிறப்ப, இந்த கப்பலுக்கு துணையாக கிட்டத்தட்ட சைடில் சின்ன கப்பல்கள் 8 to 10 கப்பல் சின்ன கப்பல்கள், சிறிய கப்பல்களும் இதுக்கு துணைக்குன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தினா அந்த இதை இடைமறித்து தாக்குதல் செய்வதற்கான கப்பல்கள் இதுக்கு உண்டு. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு கப்பல் போகுதுன்னா இந்த கப்பல் கூட சேர்ந்து ஒரு 10 கப்பலும் சேர்ந்து போகும். இப்படி தான், இதுதான் இந்த அளவுக்கு உள்ள இந்த கப்பலுக்கு ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த இடத்துலேருந்து திரும்பும் அப்படிம்பாப்பில். அதாவது நம்ம ஒரு பெரிய தூரத்தை போயிட்டு திரும்ப இதெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. அது இதிலே 360 டிகிரியில் திரும்பும் அப்படிங்கலாம் சொல்கிறாப்புல. இல்லை நம்ம பார்க்கல, அதை கிடைக்கிற நியூஸுகள் தான். ஓகேவா? அப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த கப்பலுக்கு. இந்த எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த கப்பலுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதோட கோஸ்ட் மோட் அப்படின்னாப்ப, பேய் மோட், கோஸ்ட் மோட். இந்த கோஸ்ட் மோடுக்கு இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் போயிட்டுன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் போயிட்டுன்னா, கோஸ்ட் மோடு போயிட்டுன்னா, இந்த கப்பலை மைய போட்டு தேடினா கூட கிடைக்காதாங்க. வெத்தில மைய போட்டு தேடினா கூட கிடைக்காதான். அவ்வளோத்துக்கு எங்கே இருக்குங்கிறதோ எந்த ரேடாருக்கும் சிக்காது, எதுவுமே கண்காணிக்க முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ டெக்னாலஜியோடு உள்ள கப்பல் தான் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். வந்தாங்க, இப்போ 2 நாளாக அங்கே கோஸ்ட் மோடை ஆக்டிவேட் பண்ணி போட்டாச்சு. கோஸ்ட் மோடை ஆக்டிவேட் பண்ணி போட்டாச்சுன்னா நீ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுதானே உண்மை அப்படின்னு இந்த உலகையே நம்ப வச்சுட்டு இருந்த அமெரிக்காவை தலையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு போட்ட மாதிரி, நீ எல்லாம் என் டெக்னாலஜியில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மண்டையில் நல்ல ஒரு நங்குன்னு ஒரு கூட்டு வச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதோட ஷாய் ட்ரோனை தூக்கிட்டு பறக்க விட்டுட்டு மேலே இருந்து க்ளீனாக லைவாக வீடியோ எடுத்து வெளியில் விட்டுட்டாப்ல. உன் கப்பல் இந்த இதில் இந்த பொசிஷனில் இருக்குது, நீ அடித்து அவன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜிபிஎஸ்ஸே பேக் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு ஏவுகணையுமே தொடுத்து விட்டாங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் மேலே வராது. அதுதான் இவங்க சொல்கிற இந்த கோஸ்ட் மோடு. இந்த கோஸ்ட் மோடில் டோட்டல் ஜிபிஎஸ் பிளாக் ஆகியிருக்கும். அதனால் அந்த இதில் எந்த ஒரு ஏவுகணையும் வராது. அப்போ அந்த கப்பலை போர்க்கப்பலை தாக்குதல் நடத்த முடியாது. இதுதான் அமெரிக்காவோட வாதம். சரி, கரெக்டு தான்.
ஓகேவா. ஜிபிஎஸ் வந்துக்கிட்டு ஆக்டிவேட் இல்லைன்னா நமக்கு வந்துக்கிட்டு அது ஜிபிஎஸ் லொக்கேஷன் கிடைக்கலன்னா நம்ம வந்துக்கிட்டு எந்த ஏவுகணையுமே வந்து சரியாக வந்துட்டு அக்யூரேட்டாக போய் அடிக்க முடியாது. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாயிதை கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயிட்டு லைவாக லொக்கேஷன் எடுத்துகிட்டு அனுப்பி விட்டுட்டான். லைவாக வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு கம்ப்ளீட் அது அடி பக்கத்தில் வந்துக்கிட்டு பறந்து போய் வந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அனுப்பி விட்டுட்டு ஈரான் என்ன சொல்கிறான்னா, நீ ஜிபிஎஸ் ஒட்டுமொத்தமாக நீ பிளாக் பண்ணி வச்சுருக்க, ஆனால் ஏங்குள்ள ஜிபிஎஸும் ஏங்குள்ள இதுவும் வந்து இப்போ வந்து ஆக்டிவேட்டாக இருக்குது. நான் இந்த ட்ரோனை விட்டுட்டு இதோட ஜிபிஎஸை ஆக்டிவேட் பண்ணி இதோட ஜிபிஎஸை கனெக்ட் பண்ணி எனக்கு வந்துக்கிட்டு ஏவுகணை அனுப்புறது வந்துக்கிட்டு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக நான் அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாப்புல ஈரான். இப்போ அமெரிக்காவுக்கு வந்து பெரிய ஷாக்கு. பாவமே, நம்ம என்னெல்லாமோ வந்துக்கிட்டு டெக்னாலஜி எடுத்துச்சுன்னா இவன் என்னென்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி விட்டுறான். ஏன்னா இதுக்கு வந்து மெயினான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ வந்துக்கிட்டு ஒரு 6 மாதம் முன்னே விட்டு ஈரான் வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனாப்புல, ரஷ்யா ஸ்பேஸ்லேருந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனாப்புல. அந்த சேட்டிலைட் தான் வந்துக்கிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் கொண்டதாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஜிபிஎஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுருந்தாலும் இந்த சேட்டலைட்டை வந்துட்டு இவனால் ஹேக் பண்ண முடியாது. ஹேக் பண்ண ஈஸியாலாம் சேட்டலைட்டை வந்துட்டு பண்ண முடியாது. அப்போ இந்த சேட்டலைட்டு இந்த சேட்டலைட்டோட உதவியோடு வந்துக்கிட்டு இவன் வந்துக்கிட்டு கனெக்டட், ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி கனெக்டட். ஸோ இந்த ட்ரோன் இப்போ எங்கே போய் நிற்கிதோ நீட்டாக பார்த்துருவான். ட்ரோனில் என்ன இருக்குது, ஓகேவா, நீ எவ்வளோ ஸ்பீடில் வரும், நீ சொல்கிற என்னது 240 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இந்த கப்பல் போகும். ஆனால் ஈரான் கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 2000 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை போய் தாக்குதல் நடத்தக்கூடிய 5000 கிலோமீட்டர் வரை போகிற ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக் மிசைல்ஸ் வச்சுருக்காப்ல. ஸோ உன்னோட கால்குலேஷன் போது நீ வந்துக்கிட்டு 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீ போகிறேன்னா நான் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு ஏதாவது ஒன்று அனுப்புனா தான் வந்துட்டு உன்னை வந்து தாக்குதல் பண்ண முடியாது. நீ வந்து தப்பி போயிடுவ. உனக்குள்ளது வந்துட்டு ஒரு 250 கிலோமீட்டரு, இது வந்து 2500 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவான். நீ என்ன ஸ்பீடில் போனாலும் சரி உன் கப்பலை வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாப்ல. அப்போ இது தான் இப்போ அமெரிக்காவுக்கு வந்துக்கிட்டு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்காப்ல. அமெரிக்கா சுத்தமாக எதிர்பார்க்கல. வெனிசுலாவில் போய் விளாண்டாப்ல, மற்ற நாட்டிலலாம் போய் விளாண்டாப்ல, எங்கே போய் விளாண்டாலும் வந்துக்கிட்டு அமெரிக்கா கை ஓங்கிருச்சு. ஆனால் ஈரான்கிட்ட விளையாடும்போது ஈரான் கை ஓங்கி நிற்கி என்ன செய்யன்னு முடியாமல் உட்காந்துக்கிட்டு மண்டை குழப்பிட்டு இருக்கப்ப அடிக்காமல் போனால் கேவலமாக போயிடும். அடித்தான்னா இவன் திருப்பி அடித்து கேவலப்படுத்திடுவான். இப்போ என்னடா செய்ய, இந்த புலிவாலை பிடிச்ச கதையை வந்துக்கிட்டு இப்போ அமெரிக்கா வந்துக்கிட்டு திரு முடிச்சிருக்கான். திருவிழாவை காணாமல் போனால் பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கான் அமெரிக்கா. இஸ்ரேல்காரர் என்னென்னா அடின்னு சொல்லிட்டு அவனை வச்சு குத்திட்டு இருக்காப்புல. இதுதான் இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.